அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக அதிமுக மீது சூர்யா புகார் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 20 வருடங்களாக டாஸ்மாக் மூலம் மக்களை திமுக அதிமுக மாறி மாறி குடிக்க வைக்கின்றன என திமுக அதிமுக மீது சூர்யா புகார் கொடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக அதிமுக மீது சூர்யா புகார் கூறியிருக்கிறார். 20 வருடங்களாக டாஸ்மாக் மூலம் மக்களை திமுக அதிமுக மாறி மாறி குடிக்க வைக்கின்றன என சூர்யா புகார் கூறியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி இறந்தவர்கள் குறித்து தற்போது நடிகர் சூர்யா ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை பொறுத்தவரையிலும் இது போல ஒரு சிறிய ஊரில் 50 மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நடிகர் சூர்யா அவர்கள், அதே சமயம் இந்த இழப்பை குறைப்பதற்கு அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க போராடி கொண்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது என்றும், அதே சமயம் நீண்ட கால பிரச்சனைக்கு குறுகிய கால தீர்வு இந்த வழக்கமான நடைமுறை சரிவராது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கடந்த ஆண்டு நடந்த இதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது போல விஷச்சாராயம் மருந்து இறந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் தொடர்ந்து இது போல நடந்திருப்பது எதிர்பாராத ஒரு செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பிறகு டாஸ்மாகையும் இந்த கள்ளச்சாராயத்தையும் ஒப்பிட்டு நடிகர் சூர்யா இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், டாஸ்மாகில் 150 ரூபாய்க்கு குடித்து போதைக்கு அடிமையானவர்கள் பணம் இல்லாத போது 50 ரூபாய்க்கு கிடைக்கும் விஷச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறார்கள் என்றும், குடிக்கு அடிமையானவர்களின் பிரச்சனை என்பது தனிநபர் பிரச்சனை அல்ல, அது அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை என்பதை அவர் குறிப்பிட்டு, இதை எப்போது நாம் உணரப் போகின்றோம் என்ற கேள்வியையும் அதில் எழுப்பியிருக்கிறார். அதே போல இறுதியாக சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விஷச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம், இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்றும், மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு மீண்டு வர பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நடிகர் சூர்யா, இனி ஒரு விதை செய்வோம், அதை என்னாலும் காப்போம் என்றும் இந்த அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவபிரகாஷ்.